ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா தீபா கார்த்தியோட தாலி கட்டுற சடங்கு நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சடங்கை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக அருணாச்சலம் வளமையாக குடிக்கிற பாலில் ஒரு டேப்லெட்டை கலந்துடுறாங்க நம்ம ரம்யா. ஸோ இங்கே பார்த்தோம்னா இது புரியாமல் அருணாச்சலமும் குடிச்சிட்றாங்க. தீபா ஓ மேலே கை வச்சுன்னா கண்டிப்பாக கார்த்திக்கு நம்ம மேலே தான் சந்தேகம் வரும். அதே மாதிரி அந்த அபிராமிக்கு ஒன்றுனா கார்த்தி இந்த கல்யாணமே வேணான்னு தூக்கி எறிச்சிட்டு போடுவான். இருந்தாலும் அபிராமி மேலே கை வச்சோன்னா ஒரேடியாக உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதான் அவங்க எமக்கிட்ட இருந்து தப்பி வந்திருக்காங்க. ஸோ இதை சடங்கை தடுத்து நிறுத்துறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பவடக்காய் இந்த அருணாச்சலம் தான்ங்கிற மாதிரி பாலில் அந்த டேப்லெட்டை கலந்து கொடுத்துருவாங்க. இது புரியாமல் அருணாச்சலமும் குடிச்சு முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஐயர் பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னதும் ரம்யா எல்லாரும் போய் ரெடி ஆயிட்டு இருக்கிற தீபாவை அழைச்சிட்டு வராங்க. அப்போ காட்டி நம்ம தீபா சைட் அடிக்கிறாங்க. இதை பார்த்து ரம்யா செம கடுப்பாகிறாங்க. பாருங்க காட்டி, பாருங்க இதான் நீங்க பாக்குற கடைசி நாளா இருக்கும்ங்கிற மாதிரி ரம்யா அந்த இடத்துல அசிங்கமா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காட்டி தீபாவும் உட்கார்ந்ததும் நம்ம மீனாட்சி பூஜை ரூம்ல இருக்கிற தாலியை எடுத்துட்டு எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஐயர் மாப்பிள்ளை எடுத்து தாலியை கட்டுங்க அப்படின்னதும் ஒரு நிமிஷம் அப்படின்னு தீபா சொன்னதும் ஜானகி பதட்டப்படுறாங்க. என்ன இது, யோசிர் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணு என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஜானகி, யோசிர் சொன்னதை மறந்துடு, தயவு பண்ணி கொஞ்சம் பதட்டப்படாம இருந்துக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்தால மாப்பிள்ளை நம்ம பொண்ணு கழுத்துல தாலியை போட்டுருவாரு அப்படின்னதும் ஜானகி ஒரு பக்கம் யோசிர் சொன்னதும் யோசிச்சு அந்த இடத்துல பெத்த பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தீபா அத்தை உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னதும் அபிராமியும் சந்தோஷப்பட்டு தாலியை கார்த்தி கையில கொடுக்குறாங்க. கார்த்தி சரியா தீபா கழுத்துல போடலான்னு எடுக்கும் போது நம்ம அருணாச்சலம் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே கார்த்தி தாலியை கீழே போட்டுட்டு நம்ம அருணாச்சலத்தை தூக்கி பாக்குறாங்க. அப்போ அபிராமியை பதட்டப்படுறாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து அருணாச்சலத்தை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. எல்லாரும் பதட்டமா இருக்காங்க. அப்போ டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு, சார் அவருக்கு சாதாரண மயக்கம் தான், என்னன்னா அவருக்கு லேசா ஒரு அட்டாக் வந்திருக்கு அப்படின்னதும் அபிராமி செம அதிர்ச்சி ஆறாங்க. டாக்டர், அப்பா உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதும் சாதாரண அட்டாக் தான், இனி கவனமா அவரை பார்த்துக்கோங்க, மற்றபடி பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதும் நம்ம அபிராமி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ காத்தி யோசிக்கிறாங்க, உங்க அம்மா டென்ஷன் ஆனாங்கன்னா கண்டிப்பா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு. இதை யோசிச்சு பார்த்துட்டு உடனே காத்தி நம்ம அபிராமியை சமாதானப்படுத்துறாங்க. அதான் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அழாதீங்கம்மா அப்படின்னதும் நான் அதுக்கு இல்லப்பா, என்னோட தீபா கழுத்துல இருந்து தாலி இருங்கிறதுக்கு நான் தான் காரணம். இன்னைக்கு நீ தாலியை மாட்டி விடாம போனதுக்கு என் புருஷன் காரணம் ஆயிட்டாரு. இப்படி நாங்க காரணமா இருக்கிறத விட பேசாம நாங்க 2 பேரும் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கத்தினதும் உடனே எல்லாரும் அபிராமியை திட்டுறாங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னதும் உடனே தீபா அத்தை இப்போ என்ன ஆச்சுன்னு நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? தாலி ஏறல, இன்னைக்கு தாலியை போடலன்னா இன்னொரு நாளைக்கு நல்ல நாள் பார்த்து நம்ம இந்த சடங்கை செஞ்சுக்கலாம். ஆனா எங்களோட குலதெய்வமே நீங்களே எங்க மாமாவும் தான், ஏன் அத்தை இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு தீபா சமாதானப்படுத்தினதும், உனக்கு என்னமா, நீ பெரிய மனசுக்காரி, நீ இப்படிலாம் சொல்லுவ, ஆனா உன் கழுத்துல தாலி இல்லாத பாக்குறப்போ எனக்கு பயமா இருக்கு தீபா அப்படின்னு அபிராமி அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என் புருஷன் எனக்கு மட்டும்தான், அதே மாதிரி அவருக்கு நான் மட்டும்தான், எங்களை யாராலையும் மனசார பிரிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது தாலி ஒரு விஷயமே இல்லாத, கண்டிப்பா இந்த தாலியை இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலாம், நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு எல்லாரும் நம்ம அருணாச்சலத்தை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அருணாச்சலம் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. என்னால நின்று போயிடுச்சுன்னு. இங்க பாருங்க மாமா, உங்க உயிரை விட இதனும் முக்கியமே இல்லை. இன்னைக்கு நடக்கலன்னா என்ன மாமா, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்க டென்ஷன் ஆகாம நல்லபடியா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னதும் அருணாச்சலமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சொத்தி நம்ம காத்தி தாலியை தூக்கி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த தாலியை நம்ம ரம்யா எடுத்து வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி, ஐயோ பதட்டத்துல தாலி எடுத்து வைக்காம போயிட்டோம், காத்தி தாலி எங்கப்பா அப்படின்றது நான் இங்க தாமா வச்சேன் அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. தாலி எங்க தெரியுமே காணும். ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நினைச்சேங்க, அதை யோசிர் சொன்ன மாதிரி இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சேன். இப்ப நம்ம என்ன தாங்க பண்றது அப்படின்னதும் உடனே தர்மலிங்கம், இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிய வேணாம், கொஞ்சம் நீ அமைதியா இருந்துக்கோ அப்படின்னு தர்மலிங்கம் சமாதானப்படுத்துறாங்க. இதை மைட்லி பார்த்துட்டு, அழாதீங்க அத்தை, இன்னைக்கு இல்லைன்னா என்ன நல்லபடியா நடக்கும், நீங்க அழாதீங்க அப்படின்னதும், ஐயோ மைட்லி, தீபா காலத்துல ஒரு வாட்டி தான் தாலி ஏறும்,
விஷயம், இது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னதும் என்னத்த சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின்னு மைத்லி கேட்டதும் யோசிர் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் ஜானகி மைத்லி கிட்ட சொல்றாங்க. இதுக்கிட்ட மைத்லி வந்து செம அரிச்சு ஆறாங்க. என்ன அது, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சொல்லாம விட்டுருக்கீங்க, எனக்கு பயமா இருக்கு மைத்லி, எனக்கு இப்பவே யோசிச்சு போய் பார்த்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னதும் சரித நானும் உங்க கூடவே வரவாங்க அப்படின்னுட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து நேரா யோசிர பார்க்க வராங்க. அங்க பார்த்தோன்னா யோசிர் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னம்மா, நீ வந்த வேகத்தை பார்த்தாலே தெரியுது உன் பொண்ணு கழுத்துல தாலி ஏறலன்னு, நான் சொன்னது நடந்துட்டு பாத்தியா அப்படின்னதும் சாமி நீங்களே இப்படி சொன்னா என்ன சாமி, என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி எல்லாம் இருக்கு, இங்க பாருமா, அந்த பொண்ணு கழுத்துல ஒரு வாட்டி தான் தாலி ஏறும், அடுத்த வாட்டி ஏறாது, அது ஏற்கனவே ஏறிடுச்சு, இனி அந்த பொண்ணுக்கு மஞ்சள் கயிறு தான் நிலையானது அப்படின்னு யோசிர் சொன்னதும் மைத்லி வந்து அதிர்ச்சி ஆறாங்க. அவளோட மாமாவுக்கும் நெஞ்சு வலி வந்ததாலதான் இந்த சடங்கே நின்று போயிடுச்சு, அதெல்லாம் தானா நடக்கலமா, யாரோ ஒருத்தங்க நடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னதும் மைத்லி வந்து அதிர்ச்சியாராங்க. சாமி இப்ப நீங்க என்னதான் சொல்ல பாருங்க, தீபா காலத்துல தாலி ஏறவே ஏறாதா, இங்க பாருங்கம்மா, ஏறவே ஏறாதன்னு இல்ல, அவளுக்கு ஒரு வாட்டி தான் தாலி ஏறணுங்கிறது அந்த கடவுளால பிடிக்கப்பட்ட விதி. சரிங்க, நீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, ஆமா அது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஜானகி கேக்குறாங்க. உடனே அந்த சாமியார் வந்து ஒன்னும் நம்ம ரம்யா வந்து காட்டி வாழ்க்கையில வரப்போறாங்க இல்லையா, அதை வந்து மறைமுகமா சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கும் இனி உங்க அந்த பையன் மாப்பிள்ளையா இருக்க மாட்டான், அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற நாள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிட்ட ஜானகிக்கும் நம்ம மைத்லிக்கு தூக்கி வாரி போடுறதும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்.